குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்களின் உடல்கள் கேரளாவில் உள்ள கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளது. தமிழர்களின் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். அவரோடு பேசலாம். சந்தானம், மொத்தமாக எத்தனை இந்தியர்களுடைய உடல்கள் கொண்டுவரப்படுகிறது? எந்தெந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுடைய உடல்கள் கொண்டுவரப்படுகிறது? ரொம்ப முக்கியமா தமிழர்களுடைய உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? கார்த்திகா, குவைத் நாட்டில் மாங்காப் நகரில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தங்கியிருந்த 6 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக தற்போது வரை இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் மொத்தமாக 48 நபர்கள் உயிர்ந்திருக்கிறாங்க. அதில் இந்தியர்கள் 45 நபர்கள் தற்போது வரை உயிர்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய உடல் என்பது கொச்சிக்கு நேரடியாக தற்போது தனி விமானம் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. நேற்று நள்ளிரவு 1:30 மணிக்கு தனி விமானம் மூலமாக இந்த உடல்கள் என்பது எடுத்து செல்ல தயாரானது. தற்போது 8:30 மணிக்கு கொச்சினுக்கு முதற்கட்டமாக இந்த தனி விமானம் வருகிறது. இந்த கொச்சினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவை சார்ந்த 23 நபர்களுடைய உடலும், அதே போன்று தமிழகத்தை சார்ந்த 7 நபர்கள், ஆந்திர பிரதேச மாநிலத்தை சார்ந்த 3 நபர்கள், கர்நாடகாவை சார்ந்த 1 நபர் என தென் மாநிலங்களை சார்ந்த கிட்டத்தட்ட உயிரிழந்த 45 நபர்கள் பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களை சார்ந்த 34 நபர்களுடைய உடல் என்பது அங்கு ஒப்படைக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனி விமானம் கொச்சினிலிருந்து டெல்லிக்கு சென்று அங்கு உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், அதே போன்று ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த உயிரினுடைய நபர்களுடைய உடல் என்பது அங்கு ஒப்படைக்கப்படுகிறது. கொச்சினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்த 7 நபர்களுடைய உடல் என்பது தமிழகத்தினுடைய அமைச்சர் மஸ்தான் நேரடியாக அங்கு பெறுவதற்காக ஏற்கனவே அவர் கொச்சின் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு ஏற்கனவே தமிழகத்தை சார்ந்த உடல்கள் அங்கிருந்து கொண்டு செல்வதற்கு தனித்தனி ஆம்புலன்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர், விழுப்புரம், அதே போன்று தஞ்சாவூர், ராமநாதபுரம், சென்னை என தனித்தனி மாவட்டங்களை சார்ந்த நபர்கள் உயிரிழந்திருப்பதன் காரணமாக அங்கிருந்து தனித்தனி வாகனங்கள் மூலமாக அவர்களுடைய உறவினரிடம் உடல்கள் என்பது ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அங்கிருந்து நேரடியாக அவர்களுடைய இல்லத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு ஏற்கனவே செய்திருப்பதாகவும் அதனை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொள்வதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் அதே போன்று அதிகாரிகளுமே தமிழக அரசினுடைய அதிகாரிகள் தற்போது நேரடியாக கொச்சினுக்கு சென்றிருக்கிறாங்க. குறிப்பா தென் மாநிலங்களில் 34 நபர்கள் உயிர்ந்திருக்கிறாங்க. தமிழகம் மட்டும் இல்லாம கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அதே போன்று கேரளாவில் 23 நபர்களுடைய உயிரிழந்திருக்கிறாங்க. அவருடைய உடல்களும் அங்கிருந்து அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்திய நேரப்படி சரியாக 8:30 மணிக்கு இந்த தனி விமானம் என்பது கொச்சினுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு அங்கு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு அந்த தனி விமானம் டெல்லிக்கு சென்று அங்கும் உயிரிழந்தோருடைய உடல்களை ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் என்பது உள்துறை சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது காயமடைந்திருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்ந்து அவர்களுடைய சிகிச்சையை கண்காணிக்கும் பணியும் குவைத் நாட்டில் எடுக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகா, அதனால் இப்போ 7 தமிழர்களுடைய உடல்களும் கொண்டு வரப்படுவதற்கான ஏற்பாடுகளை முழுவீச்சில் தமிழக அரசும் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையை சேர்ந்த ஒருவரும் அதில் இருக்கிறார். அவருடைய உடல் சென்னைக்கு எத்தனை மணிக்கு கொண்டு வரப்படுகிறது? இங்கே என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமா இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தோம்னா சரியாக ஒரு 8:30 மணிக்கு கொச்சினுக்கு இந்த உடல் என்பது வரப்படும். அங்கிருந்து ஒரு விமான நிலையத்தில் எடுக்க வேண்டிய பணிகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு 9:30 மணிக்கு இந்த வாகனம் புறப்பட்டால் குறைந்தபட்சம் ஒரு 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் அந்த வாகனம் கொச்சினிலிருந்து சென்னை வருவதற்கு தேவைப்படும். அதற்கு முன்பாக தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே பார்த்தோம்னா உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் தமிழக அரசு அறிவித்து இழப்பீடாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த உயிரிழந்தவருடைய உறவினர்களை கொச்சினுக்கு நேரடியாக அழைத்து சென்றிருக்கிறாங்க. அங்கு அவர்களுடைய உடல் என்பது ஒப்படைக்கப்பட்டு தமிழக அரசு சார்பாக தனி வாகனம் மூலமாக இங்கு கொண்டு வரப்படும். அங்கிருந்து ஒவ்வொருடைய சென்னையை சார்ந்தவர் மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து உயிரிழந்திருக்கக்கூடிய அனைவருடைய வீடுகளுக்கும் எடுத்து சென்று அவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்வதற்கான பணிகளையும் தமிழக அரசு சார்பாக அவங்களுக்கு மேற்கொண்டு தந்திருக்கிறாங்க. விக்னேஷ், குவைத்திலிருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள், தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுடைய உடல்கள், 7 பேருடைய உடல்கள் தற்பொழுது 8:30 மணிக்கு சரியாக கொச்சின் விமான நிலையத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கு விவரங்களை சேகரிங்க சந்தானம். மீண்டும் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.